வந்து அண்ணாமலைக்கு போன்றவர்கள்லாம் நீங்க கொச்சப்படுத்துறீங்க, அரசு போராடக்கூடிய ஊழியர்கள் அப்படின்னு சொல்லி அறிக்கையெல்லாம் இல்லை, அது கொச்சைப்படுத்துறதுன்னு அவர் நினச்சிக்கிறாரு. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையின் குற்றச்சாட்டு குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலளித்துள்ளார். வந்து அண்ணாமலைக்கு போன்றவர்கள்லாம் நீங்க கொச்சப்படுத்துறீங்க, அரசு போராடக்கூடிய ஊழியர்கள் அப்படின்னு சொல்லி அறிக்கையெல்லாம் இல்லை, அது கொச்சைப்படுத்துறதுன்னு அவர் நினச்சிக்கிறாரு. அரசு ஊழியர்களான போராட்டத்தை நான் சொல்லலை. தற்காலிக பணி நியமனங்கள் என்பது ஒரு 11 மாதத்துக்கு வேலைக்கு வரோம் அப்படிங்கிற மாதிரி வருது. அந்த மாதிரி வந்தவங்களுக்கான வாய்ப்பு 11 மாதம்தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் ஆகுன்னா 1 நாள் 2 நாள் லீவ் விட்டுட்டு திரும்ப வருவாங்க. இவங்க வேலையில் சேர்றப்ப கம்யூனிவல் ரொட்டேஷன், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இது மாதிரி எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி வந்தவங்களை நிரந்தரப்படுத்தவும் முடியாது எந்த அரசாங்கத்தாலையும். தமிழ்நாடு அரசாங்கம் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற 36 மாநில அரசாங்கங்களும் நிரந்தரப்படுத்த முடியாது. அண்ணாமலை எங்கேயாவது பண்ணியிருக்கிறாங்களான்னு ஆதாரத்தோடு கேட்டுங்க. நீங்களே நிரந்தரப்படுத்த முடியாது. நிரந்தரப்படுத்தினா கோர்ட்டு தலையிடும். கோர்ட் என்ன சொல்லணும்னா, கம்யூனிவல் ரொட்டேஷன் இல்லாமல் எந்த அரசு பணியாளரையும் நிரந்தரப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த நிலையில் இதை தெரிந்து கொண்டே போராட்டம்ங்கிறது ஒரு சிலர் தூண்டிவிட்டு நடத்தப்படுகிற போராட்டம். அரசு ஊழியர் போராட்டத்தை அல்ல, இன்னொன்று அந்த ஊழியர் சங்கங்களையும் அல்ல, ஒரு தனிநபர்களுடைய தூண்டுதல்ங்கிறது ஏற்கனவே இருக்குன்னு நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறேன். பெங்களூரை சேர்ந்த ஒருவர் இங்கே இருக்கிற VHN போராட்டத்தை தூண்டி விட்டார். அவர் பேரில் நாங்கள் இது கேஸை கொடுத்துருக்குறோம், ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த தனிநபர் தூண்டுதல்களை மக்கள் ஏற்றுக்கக்கூடாது, அது ஊழியர்கள் ஏற்றுக்கக்கூடாது. இன்னொன்று, போராட்டங்கள் என்பது இயல்பாக நடக்கணும். தேர்தல் நடக்க போகிற நேரத்தில் அரசுக்கு அழுத்தம் கொடுக்குற வகையிலான இந்த மாதிரியான தூண்டி விடுகிற போராட்டங்கள் குறைக்கப்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் சொல்லப்பட்டதே தவிர போராட்டங்களையே கொச்சைப்படுத்துறதுங்கிறது திமுக அரசின் நோக்கம் அல்ல. இன்னொன்று, நான் அரசியல்வாதிங்கிறத தாண்டி முன்னாடி நான் ஒரு யூனியன் தலைவராக இருந்து தான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன். ஒரு 1980களில் நான் ஏற்கனவே சட்டமன்றத்திலே இது பதிவு பண்ணேன். எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிறப்ப அவரை எதிர்த்து போராட்டம் நடத்தி, அவரையே தலைமைச் செயலகத்திலே போராட்டம் நடத்தி, எம்ஜிஆரையே கீழே இறங்கி வர வச்சு, ஒரு 500 பெண் தொழிலாளர்கள் முன் பேச வச்சு அவருக்கு நேருக்கு நேர் விவாதம் பண்ணவன் நான். அதனால் தொழிற்சங்கத்தை பற்றி எனக்கு நல்லா தெரியும். இவங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.